release. ஏன்னா அவளுக்கு எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான். அன்பு கலந்தனிய வணக்கம் நேர்களை. 23 ஏப்ரல் மாதம் 2014 மீண்டும் பிரஸ் ரிலீஸிலே சந்திக்கின்றோம். இன்று பிரஸ் ரிலீஸ் பற்றிய இனிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு செய்திகளோடு சார்ந்து செய்தி அறையிலிருந்து நாங்கள் ரசூலை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமா. இன்று தமிழ் பத்திரிகைகள் மாத்திரமே நமது கைவசம் கிடைத்திருக்கின்றன. ஆகவே அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆராயலாம் நினைக்கிறோம். உங்களுக்கு சுதந்திரமான நேரம் இருக்கிறது இன்றைய தினம் தகவல்களை தருவதற்கு. கிளிநொச்சி மாவட்டத்தில் போருக்கு பின் 10,000 குடும்பங்களை காணவில்லை. ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மாவை சேனாரி ராஜா MP தெரிவிப்பு என்கிற செய்தி இன்றைய தினம் வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு நினைக்கின்றேன். இல்ல, கட்டமிடப்பட்ட ஒரு பகுதிக்குள் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் போருக்கு பின் 10,000 குடும்பங்களை காணவில்லை. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவை சேனாரி ராஜா MP ஆதங்கம் என்கின்ற செய்தி. ஏற்கனவே இந்த இறுதி யுத்தத்திலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கணிப்பிலே சர்வதேசமும் இலங்கை அரசும் சிவில் பிரஜைகளும் தெரிவித்த கருத்துக்கள் பெரிய முரண்பாட்டுக்குள் இருந்தன 2010-11. இப்போது 10,000 குடும்பங்களை காணவில்லை. போருக்கு பின்னாக போர் நிறைவடைந்ததன் பிற்பாடு என்கின்ற ஒரு சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மாவை சேனராஜ் அவர்களால். அதாவது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதிலே முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோரின் இணைத்தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கஜமோகன். இதன் பொழுதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிளிநொச்சியிலே அந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இருந்தவர்களை விட தற்பொழுது 10,000 குடும்பங்கள் குறைவடைந்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே 55,000 குடும்பங்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். யுத்தத்தின் பின்னர் இடம்பெயர்ந்த பின்னர் தற்பொழுது 10,000 குடும்பங்கள் வரை குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். தற்பொழுது 41,000 குடும்பங்கள் வரை அந்த பிரதேசங்களில் இருப்பதாக கணக்கு விவரங்கள் தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். இதற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பான பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு பதிலளித்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே. அவர் கூறிய கருத்து என்னவென்றால், 1995 ஆண்டு அந்த காலப்பகுதியில் இடம்பெயர்ந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தங்கி இருந்தார்கள். அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து அந்த மக்களையும் சேர்த்துத்தான் 55,000 குடும்பங்கள் காணப்பட்டதாகவும் 2009 ஆண்டு அந்த பிரதேசங்களில் யுத்தத்தின் பின்னர் அதாவது யுத்தத்தில் இடம்பெயர்ந்தவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு அங்கேயும் மேல்குடியேற்றங்கள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த மக்கள் கிளிநொச்சியில் இருந்தவர்கள் மீண்டும் யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் தமது சொந்த இடங்களில் மேல்குடியேறி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவே இந்த தொகை அதாவது குறைத்து காட்டப்பட்டிருப்பதற்கான காரணம் என்றும் அவர் தரப்பில் நியாயம் கற்பித்திருக்கிறார். அவை 95 ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாணத்திலே தமது வாழ்வியலை அமைத்ததனால் தான் இது குறைத்து காட்டப்படுகின்ற பதிலை EPDP உறுப்பினர் இதற்கான படிமங்கள் உசாத்துணைகள் உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றனவா அல்லது மற்றொரு ஊகத்தில் சொல்லப்பட்ட விடயங்களா இது? அதாவது அவர் தரப்பு நியாயமாகத்தான் கூறியிருக்கிறார். இது புள்ளி விவரங்களுடன் ஒப்பீடு செய்யப்படவில்லை. ஆனாலும் யுத்தத்தின் பின்னர் பெருந்தொகையான மக்களின் ஆதாரங்கள் அதாவது காணி உறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அவர்களது சான்றுகள் அழிவடைந்திருக்கின்றனவா அழிக்கப்பட்டிருக்கின்றனவா? அதாவது 2 கருத்துகளும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மை காலங்களில் சுட்டிக்காட்டி வந்த விடயம் மக்கள் அதாவது மேல் குடியேற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மக்களது வாழ்விடங்கள் அவர்களது பாரம்பரிய இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது. இந்த மக்கள் அதாவது தமது பாரம்பரிய இடங்களில் காணிகளில் குடியேறி இருக்கின்றார்களா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான குடும்பங்கள் தற்போது வெளிநாடுகளிலும் சென்று குடியேறி இருக்கிறார்கள். இந்த மக்களது குறைபாடும் அங்கே காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அனைத்து கோணங்களிலும் அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த மக்களின் மீள்குடியேற்றம் என்ற விடயம். இன்னொரு செய்தி, தலைவர் பதவியிலிருந்து ஜனாதிபதியை நீக்குங்கள். பொதுநலவாய அமைப்பின் நிறைவேற்றுக்குழு கடிதம் அனுப்புவோம். நிறைவேற்றுக்குழுவுக்கு கடிதம் அனுப்புவோம். மங்கள MP தெரிவிப்பு. தமிழ் மக்களை சித்திரவதைக்குட்படுத்த
யுத்தவா அரசாங்கம் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தது என்று கேள்வி எழுப்பிய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள் சமரவீர விடுதலை புலிகளை விடவும் மோசமான தீவிரவாதத்தை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முன்னெடுத்து செல்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உடனடியாக நீக்க வேண்டும். இதனை வலியுறுத்தி பொதுநலவாய அமைப்பின் நிறைவேற்றுக் குழுவுக்கு கடிதம் அனுப்புவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினால் ஸ்ரீகோத்தவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனது நினைவு கட்டியவரை மங்கள சமரவீர அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த தருணத்தில் குறிப்பாக யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அவரது கருத்து கொஞ்சம் நிலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக அதாவது அவர் இங்கும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது இராணுவத்தினர் வடக்கிலே தமிழ் மக்கள், அதாவது ஆயுத முனைகளில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த மக்களை காப்பாற்றி அந்த மக்களை இராணுவத்தினர் உயிர் தியாகம் செய்து காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது ஜனாதிபதியின் அரசாங்கம் அதனை விடவும் மோசமான ஆட்சியை தான் மேற்கொண்டிருக்கின்றது, மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார். இந்த விடயங்களை குறிப்பிட்டு அதாவது பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவியில் அவர் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்ற காரணத்தை வலியுறுத்தி அந்த அமைப்பின் செயற்குழுவிற்கு கடிதம் அனுப்பப் போவதாக கூறியிருக்கிறார். அமைப்பின் தலைவர் கமலேஷ் சர்மா அவர்கள் தொடர்ந்து இலங்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆரம்பம் முதலே கமலேஷ் சர்மா இலங்கைக்கு சார்பான சில விடயங்களில் இலங்கை அரசுக்கு சாதகமான சில கருத்து, குறிப்பாக கனடா இந்த நிதியை இடைநிறுத்தியவுடன் அதற்கு கண்டனத்தையும் தெரிவித்தார். அதாவது அதற்கான மாற்று வழிகளை தேட வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். ரயில்வே நிலையத்தில் கலைவரம், புகையிரத சேவைகள் ஸ்தம்பிதம், 5 கைது, வைத்தியசாலையில் ஒருவர் அனுமதி. நான் நேற்றையும் சொல்லியிருந்தேன், மாதத்துக்கு ஒரு தடவை இந்த புகையிரத பயிற்கரிப்பு என்ற சொல்லங்களுக்கு செய்தி அறிக்கையினூடாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. புகையிரதம் தொடர்ந்து 3 நாட்கள் சரியான நேரத்துக்கு வந்ததாக இதுவரை ஒரு தகவலும் பதியப்படவில்லை. இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரே நேரத்துல 3 நாட்கள் தொடர்ந்து வந்த செய்தி இதுவரையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல். ஆனால் இலங்கை ரயில்வே ஊழியர்களுடைய எண்ணிக்கையோ அதிகம். ஆனால் அதற்கேற்ற வகையில நிர்வாக கட்டமைப்பு சீராக இருக்கிறதா? இந்த எண்ணிக்கை அதிகரித்திருந்தமைக்கான காரணம் என்ன? அதாவது அரசியல் நியமனங்களாகவும் இருக்கலாம். அதாவது குறிப்பாக 3800 தற்காலிக ஊழியர்கள் நீக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஊழியர்களை மீள இணைப்பதனால் ரயில்வேயில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படுமா, அல்லது ரயில்வே ஊழியர்கள் தமது கடமையை சரியாக செய்கின்றார்களா? அது பற்றிய விடயங்களை அமைச்சு சரியாக பார்வையிடுகிறதா? அதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வினைத்திறனான செயற்பாடுகள் இருக்கின்றன. இந்த ரேஷோ என்ற ஒரு விடயம் இருக்கிறது. உலகத்துல இந்த விடயம் பேசப்பட்ட நேரம் நாங்களும் கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியில போய் கொஞ்சம் இணையத்துல தேடலை எடுத்தேன். உலகத்திலே மிகவும் பெரிய இணைப்பு, அதாவது ரயில்வே இணைப்பு என்று சொல்லப்படுகின்ற பரஸ்பர ரயில்வே இணைப்பு இந்தியாவில தான் இருக்குது. இந்தியாவில தான் ரயில்வே துரிதமாக நடைபெறுகிறது. அங்க தனியாருக்கு ரயில்வே பட்ஜெட்டும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த ரயில்வேல மொத்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டேன். அந்த ரயில்வேனுடைய வினைத்திறனும் அந்த ஊழியர்கள் எண்ணிக்கையின் வீதாசாரத்தை விட இலங்கையினுடைய மொத்த ஊழியர்களுடைய வீதாசாரம் அதிகமாக இருக்கிறது. வினைத்திறன் செயற்படவில்லை. இந்த காரணங்கள், அதாவது ஊழியர்கள் தமது இடைநிறுத்தத்துக்காக அவர்களுக்கு ஒரு ஜீவனோபாயம் இருக்கிறது, அதை நான் கூறவில்லை. போராட்டங்கள் அதனால் தான் மேற்கொள்கிறது. ஆனால் போராட்டத்தை முடித்துவிட்டு அவர்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதத்தின் பின்னர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதாவது இவ்வளவு காலத்திற்கு உங்களை ஒப்பந்த அடிப்படையில் சேர்த்துக் கொள்கிறோம், நிரந்தர நியமனம் கோர முடியாது என்று காரணம் கூறியிருந்தால் பரவாயில்லை. அதாவது இவர்கள் தற்காலிக அடிப்படையில் சேர்த்துக் கொண்ட பின்னர் சில காலம், அதாவது குறிப்பாக 5 வருடங்கள் கடந்த பின்னர் ஊழியர்கள் தாமாகவே நிரந்தர நியமனம் கோருகின்றமை இலங்கையை பொறுத்தவரையில் வழக்கமான ஒன்றாக காணப்படுகிறது. 100 வருடம் ஆகிவிட்டதா? கடந்த அண்மையில் ரயில்வே அந்த கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தது. 100 வருடமாகியும் மலையக பகுதிக்கு நீங்க பதுளைக்கு செல்லுங்க. பதுளை தான் கொழும்பிலிருந்து நீண்ட தூர பயணம். மலையக பகுதி எத்தனை தடவைகள் ரயில் தண்டவாளங்கள் மாற்றப்படுகின்றன. அதே நேரம் ரயில் தடம் புரள்கின்ற சம்பவங்கள் அதிக அளவில் மலையக. என்னுடைய கேள்வி, ஏன் புதிதாக ஒன்றும் நிர்ணயிக்கப்படவில்லை? 100 வருடங்கள் அனுபவம் கொண்டு ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இப்போது நீங்கள் பார்த்திருக்கீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு தண்டவாளம் போடும் பணியும் இந்திய அரசாங்கத்தினால் தான் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இப்படியான சில கேள்விகள் இருக்கின்றன. இவை சரிவரும் பட்சத்தில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புக்கான மக்களுடைய நம்பிக்கை தான் ரயில்வேயினுடைய வருமானத்தை அதிகரிக்கும். ஒரு விடயம் கஜமன், அதாவது மலையக ரயில் பாதை எனும் பொழுது நாட்டிலே குறிப்பாக நீண்ட கால ரயில், அதாவது இந்த கட்டமைப்பு
அந்த காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிந்த பிரித்தானியர்களால் பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதேவேளை புதிதாக ரயில் பாதைகள் அதுவும் உள்நாட்டில் வெளிநாடுகளால் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது நவீன சிந்தனையுடன் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ரயில்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போதிலும் இந்த ரயில் பாதை கட்டமைப்புகள் பல இடங்களில் இன்னும் ரயில் தடம் புரள்வுகள் இன்னும் புதுப்பிக்கப்படாத, அதாவது ஆங்கிலேயர்கள் போட்ட அதே வழிதான் இன்றும் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற வழி. இன்னும் புதிதாக அது பற்றி எந்த ஒரு சிந்தனையும், குறிப்பாக மலைகளை குடைந்து ரயில் பாதை அமைத்த சம்பவங்கள் இலங்கையில் இதுவரை இலங்கை உள்நாட்டில் இடம்பெறவில்லை. அடுத்த செய்தி, மாகாண சபையின் அதிகாரங்களை பறிப்பதற்கு இடமளிக்க முடியாது, கிளிநொச்சியில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. முன்னர் ஆக்ரோஷமாக கருத்து தெரிவித்திருந்தார் மாகாண முதலமைச்சர். பின்னர் அரசுக்கு கூறியிருந்தார், மாகாண சபையினுடைய வலுவை அல்லது அந்த சக்தியை நீங்கள் குறைக்க கூடாது என்று. இப்போது அதிகாரிகள் இடமளிக்க கூடாது என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது மாகாண சபைகளுக்கு அரசியல் யாப்பில் தனி அதிகாரங்கள் இருக்கின்றன, அதே நேரம் அரசாங்கத்திற்கு தனி அதிகாரங்கள், இரண்டுக்கும் இணைந்த பொதுவான அதிகாரங்களும் இருக்கின்றன. எனவே மாகாண சபை அதிகாரங்களில் அரசாங்கத்தின் கை மேலோங்கி காணப்படுவதாகத்தான் குற்றச்சாட்டு. ஆளுநருடைய கையினூடாகத்தான் பல செயற்பாடுகள் வட மாகாணத்தில் இடம்பெறுவதன் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது கடந்த தேர்தலிலே 80% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு. எனவே அரசாங்கத்தின் கொள்கைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த மத்திய அரசாங்கம் ஊடாக அந்த கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு மாகாண சபைகளை பயன்படுத்த இடமளிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இந்த மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் வடமாகாண சபை போன்றுதான் மத்திய அரசாங்கத்தால் அனைத்து மாகாண சபைகளும் கட்டுப்படுத்துகின்றனவா, அல்லது எல்லா மாகாண சபையோடும் ஒப்பிடும் போது வடமாகாணத்துக்கு மாத்திரம்தான் இவ்வகையான தடைகள் கொடுக்கப்படுகிறதா? குறிப்பாக வட மாகாண சபை தான் நாட்டில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள ஒரு மாகாண சபையாக இருக்கு. ஏனைய மாகாண சபைகளுக்கான கொடுப்பனவுகள் மானியங்கள் எல்லாம் சரியான முறையில் அவை தொடர்பில் இதுவரை எந்த பிரச்சனையும் எழவில்லை. அப்படி என்றால் அந்த மானியங்கள் மறைக்கப்படுகின்றனவா இல்லது? ஏற்கனவே குறிப்பாக சர்வதேச ரீதியாக கண்ணோட்டம் செலுத்துகின்ற ஒரு மாகாணம் தான் வட மாகாணம். ஆகவே அங்கே யுத்தம் இடம்பெற்றது, மக்கள் இடம்பெயர்வு, மக்கள் அதாவது தமிழ் மக்கள். அப்படி என்ன நீங்க சொல்லுறீங்க, ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்ட வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மாநில அரசுக்கும் இருக்கிறது, மாகாண சபை அரசுக்கும் இருக்கிறது. அந்த காரணம் தான் இவ்வகையான அந்த கணக்கீடுகள் அவற்றின் வருடாந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டங்களில் தாக்கம் செலுத்தும். இந்த நாங்கள் கேட்ட இந்த கேள்விகள் இருந்து ஏனைய மாகாண சபைகளுக்கு எப்படி எல்லாம் நடைபெறும் என்று மக்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள். ஏற்கனவே வட மாகாண சபைக்கான நிதி ஒதுக்கீடு போதவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து விக்னேஸ்வரனுக்கு புதுடில்லி அழைப்பு. அப்படி ஒன்றும் இல்லை என்கின்றார் சிவி. வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரனை புதுடில்லிக்கு அவசரமாக அழைத்து பேசும் முயற்சியில் இந்திய வெளிவிவகார அமைச்சும் காங்கிரஸ் கட்சியும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அது அப்படி ஒன்றும் இல்லை என்கின்றார் சிவி விக்னேஸ்வரன். குறிப்பாக இலங்கை தமிழர் நலன்கள் குறித்து கரிசனை கொண்டிருப்பதாக இந்திய தரப்பும், அதாவது சோனியா காந்தி அவர்கள் அண்மையில் கருத்து தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. தமிழகத்திலே ஒரு தனி ஆட்சி நடக்கின்றது, தனி அரசியல். அங்கே அரசியல் செயற்பாடுகள் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. சில வேளைகளில் அது ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட் என்று கூறுவார்கள். தமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்கான கருத்துக்களை வெளிப்படுத்துவது அங்கே இயல்பாகவே இடம்பெறும். அதை நாங்கள் பறைசாற்றும் முகமாக இன்னொரு செய்தியை முதலியர்களுக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கு அனுசரணை வழங்கிய வீரகேசரி பத்திரிகைகளுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். சிறந்த நிர்வாகத்தை அளிப்பது மோடி அல்ல, இந்த லேடி தான். சென்னையில் ஜெயா பிரசாரம் என்கிற செய்தியாக இருக்கின்றது. மோடி அலை இந்தியா முழுக்க தீவிரமாக வீசிக்கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகள் இணைந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணைந்த கட்சிகள் இல்லாமல் தனியே பாரதிய ஜனதா கட்சிகள் மாத்திரமே மேலதிக ஆசனங்களை பெறக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கிற என்ற விடயத்தை தெளிவுபடுத்திருக்கின்றன. அனைத்து கட்சிகள் சேர்ந்தும் காங்கிரசினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை தடுக்க முடியாது என்ற கருத்து பல்வேறு தரப்பும் இருக்கிறது. இந்த நேரத்தில் சாதாரணமாக துணை போகும் கட்சிகளாகத்தான் டிஎம்கே என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றன. இரண்டு கட்சிகளும் சாதாரணமாக இணைந்த ஆட்சி நடக்கும் போதுதான் அவர்களுடைய உதவி தேவைப்படும். ஆனால் இப்போது அந்த இணைந்த ஆட்சி தேவையில்லை என்னும் கருத்து கணிப்பு இருக்கும் போது நமது லேடி ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செய்தி இப்படி இருக்கிறது: சிறந்த நிர்வாகத்தை அளிப்பது மோடி அல்ல, இந்த லேடி தான். அது மட்டுமல்ல, அவர் கூறியிருக்கிறார், அதாவது குஜராத் மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் 17% இருக்கிறார்கள், தமிழகத்திலே 11%. ஆகவே அந்த மாநிலத்தை விட தமிழகத்தில் தான் குறைந்த வறுமை கோடு.
எனவே அதாவது அந்த மாநிலத்தை விட தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து, அதாவது வறுமை கோட்டில் இருப்பவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என அனைவரது முன்னேற்றம் கருதியும் தாம் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறியிருக்கிறார். ஆம், ஆனால் இந்த கருத்து மோடியுடன் ஜெயலலிதாவினுடைய இணைப்பு தடையாக இருப்பது போல் தெரிகிறது. ஆமா, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. தமிழகத்திலிருந்து இந்தியாவின் அடுத்த பிரதமர் தெரிவாகலாம் என்ற கருத்தும் ஒரு அலையும் இருக்கின்றது. அது ஜெயலலிதா தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 39 ஆசனங்கள் பெற வேண்டும் மக்களவையில். ஆமா, அதான் அந்த பிரச்சனை. அதாவது தாம் கோரம், அதாவது தமது கையில் டிமாண்ட் இருக்கும் பொழுது எதனையும் கேட்டு பெற முடியும் என்ற ஒரு தகவலை அங்கே வழங்கி இருக்கிறார். சரி, நாம் நினைத்தால் ஆட்சியை கழுப்போம். வாசுவை கைது செய்ய கோருகிறார் ஞானசார தேரர். அதாவது அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தீவிரவாத செயற்பாட்டாளர்கள் யார் என்று அறிந்திருக்கிறார். எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தான் ஞானசார தேரர் கூறியிருக்கிறார். அதாவது தங்களை பற்றிய விமர்சனங்களை அவர் வெளியிடுவதை தேசிய நல்லிணக்கத்துக்கான அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்களை கைது செய்ய சொல்லி ஞானசார தேரர் செய்கின்றார். ஆனால் மதத்தை பிரிவினதாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுக்கும் யாரும் இதுவரையும் கைது செய்வதற்கு அனுமதி கோருவதாக இல்லை. பௌத்த சாசனமா குர்ஆனா சிறந்தது என்று விவாதிக்க தயார், முஸ்லிம்களை விவாதக்கு அழைக்கிறது பொதுபல சேனா. இந்த வசனத்தை நான் சொல்லும் போது ரசூலுக்கும் ஒரு தாக்கமும் இருக்கும். ஆனால் இது ஒரு சாதகமான மனிதத்தை கருத முடியாது. மனிதத்தை பறைசாற்ற வேண்டிய காலகட்டத்திலே பிரிவினைக்கு உத்தரவாதம் கொடுக்கும் ஒரு செய்தி பத்திரிகை வரும்போது குர்ஆனிலே குறிப்பாக மற்றைய மதங்களை தூற்றக்கூடாது என்ற வசனம் இருக்கின்றது கஜமோகன். ஆகவே பெரும்பாலான முஸ்லிம்கள் நாம் மற்ற மதங்களை தூற்றாமல் இருப்பது சிறந்தது என்ற கருத்தையும் இங்கே கூற விரும்புகிறேன். இதேவேளை இந்த கருத்துக்கள் நாட்டிலே அண்மை காலமாக இடம்பெறுகின்ற இந்த அமைப்பு, அதாவது பொதுபல சேனா அமைப்பு மற்றும் இந்த தற்பொழுது புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், இந்த விமர்சனங்களை புத்திஜீவிகள் உன்னிப்பாக ஆராய்ந்து அது தொடர்பான பௌத்தம் அஹிம்சையும் அன்பையும் மாத்திரம்தான் போதிக்கின்றது என்பதை இந்த இடத்துல நாங்கள் கூற வேண்டும். ஆகவே இது அரசியல் சார்ந்த ஒரு மத வெளிப்பாடுகளாக தான் இருக்கின்றன. மக்களும் இணைந்து இதனை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன் கஜமோகன். அடுத்து கார்ட்டூன் தெரிவுக்குழு உடைந்த பானை. இந்த தாடியுடன் கண்ணாடி போட்டவர் நான் நினைக்கின்ற நமது ஊடகத்துறை அமைச்சராக இருக்க வேண்டும். கஹலி ரபுக்குல் அவர்களாக தான் இருக்கணும். அதே நேரம் சம்பந்தன் ஐயா நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர் கொஞ்சம் கடுப்புல இருக்கிறது போன்ற ஒரு காட்சி. அதாவது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தென்னாப்பிரிக்கா விஜயம் மேற்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் அங்கிருந்து விசேட பிரதிநிதி ஒருவர் வருகை தரவிருக்கிறார். இந்த அடிப்படையில மீண்டும் தெரிவுக்குழு தொடர்பான விடயம் வலியுறுத்தப்படலாம், மீண்டும் அழைக்கப்படலாம் என்ற கருத்து தான் அங்கே கூறப்படுகிறது. கனியினுடைய கேடு சித்திரம் இது. அடுத்து அதிகரித்து வரும் கொள்ளைகளால் அச்சமடைந்துள்ள வர்த்தகர்கள் என்ற செய்தி வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம், குறிப்பாக நீர்கொழும்பு அதிகப்படியாக அதிர்வுக்குள்ளாகி இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை கிடைத்ததும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கூடிய கவனம். கொரிய விசேட தூதுக்குழுவினரான சந்திப்பில் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்ற செய்தியும், வடமாகாண நிலைமைகளை நேரில் கண்டறியுமாறு கொரிய குழுவுக்கு ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய தினம் பிரதான தலைப்பாக இருக்கின்றது. அடுத்து வில்பத்து சரணாலயத்துக்கு வெளியிலேயே குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன, ஊடகவியலாளர்கள் அழைத்துச் சென்ற அமைச்சர் ரிஷாட் அங்கு விளக்கம் அளித்தார் என்கிற செய்தி தினகரன் பத்திரிகையினுடைய இன்னொரு செய்தியாக இருக்கின்றன. பொதுபல சேனா நேரடியாகவே குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது. அமைச்சர் ரிஷாட் பதுதீன் தலைமையிலான நடவடிக்கைகள் தான் இந்த மக்கள் அங்கே வில்பத்து வனப்பகுதியில் குடியேற்றப்பட்டிருப்பதாக. ஆனால் அமைச்சர் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை அழைத்து சென்று அங்கே காரணத்தை விளக்கி கூறியிருக்கிறார். அதாவது வில்பத்து சரணாலயத்தில் ஓர் அங்குலத்தை கூட துப்புரவு செய்து மக்கள் மேல் குடியேற்றப்படவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். கோட்டையில் ரயில்வே பாதையில் அமர்ந்து ஊழியர்கள் போராட்டம். இந்த நேரம் தான் ஐவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஏனைய பத்திரிகையில் பார்த்தோம். சிறைச்சாலைகளை பாதுகாப்புக்கு தன் இயக்க துப்பாக்கிகள், சிறைச்சாலைகளின் பாதுகாப்பிற்கு தன் இயக்க துப்பாக்கிகள் என்று இருக்கின்றன. அப்படி என்றால் யாரும் காவலர்கள் இருக்க மாட்டார்கள், இயல்பாக தன்னியக்கமாக இருப்பார்கள். அதாவது பொதுவாக அது பயன்படுத்துவார்கள். ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும் துப்பாக்கிகள், அதாவது சிறை காவலர்களிடம் தன்னியக்க துப்பாக்கி அல்ல, அவை சில பழையவை, பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே புதிதாக கொள்வனவு செய்து அதனை பயன்படுத்தும் தன்மைக்கேற்ப காவலர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை விட அங்கு வரக்கூடிய கள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிறது என்று மறைமுகமாக நாங்கள் பார்க்கலாம்.
பொதுவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்துவதற்கு கடினமாக இருப்பதாக அடுத்து குறிப்பிடுத்திருக்கலாம். திருக்கோயில் இப்ப அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. பல துஷ்பிரயோகங்கள், ஒரு முறை அத்தானுடன் சண்டை பிடித்து விட்டு இறந்த ஒரு பெண்மணி, மன்னனை விட்டு இறந்த ஒரு மாணவி, இப்படியான பல செய்திகள் திருக்கோயிலில். இன்னொரு செய்தி, 5 மாணவிகள் மீது ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம், திருக்கோவில் தங்க வேலாயுதபுரத்தில் சம்பவம், பாதிக்கப்பட்ட மாணவிகள் வைத்தியசாலையில். இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் பகுதியில் அதிகமாக இடம்பெயர்ந்தவர்களும் தங்கியிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு இடம்பெயர்ந்தவர்கள் இன்னும் அது சரியாக அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு முள் போகவில்லை. இதுல ஆகவே இந்த வறுமை என்பது அங்க கொஞ்சம் பிடிமானமாக இருக்கக்கூடிய ஒன்று. 5 சிறுமிகள், மொத்தம் 11 வயதுடைய 5 சிறுமிகள் என்கின்ற விடயம் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்படியானவர்கள் மீண்டும் வாழ்வதற்கு இடமளிக்க கூடாது. கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். தண்டனையை தாண்டி ஆனால் அதை கூறுவதற்கு இரண்டால் நாமே கூறுகின்றோம் மரண தண்டனை இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இப்படியான செய்திகள் வரும்போது மீண்டும் அதே சிந்தனை வருகிறது. இப்படியான குரூட மனோணர்வு கொண்டவர்களை எப்படி மீண்டும் வாழ வைக்க முடியும் என்று செய்தி இருக்கின்றது. ஆண் அதிகம் வலுவாக படைக்கப்பட்டதற்கு காரணம் பெண்களை பாதுகாப்பதற்கே தவிர இழிவுபடுத்துவதற்கு அல்ல. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் தொகையை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி ஆசிரியர் தலையங்கம் தினகரனிலே. நாம் இந்த அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளை கண்காணிக்க உள்ளோம். அது நல்லது. அரசாங்கம் மக்களின் நலனுக்காக அவற்றை முறையாக நிர்மாணிப்பதை அப்போது உங்களால் கண்டுகொள்ள முடியும் என்று சுந்தரி வளமை போன்று தெரிவிக்கும் கருத்து என்று கார்ட்டூனாக பதியப்படுகின்றது. இது தினகரன் பத்திரிகையுடைய செய்திகள். அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். சுடரொளியினுடைய செய்திகளை பார்க்கும் போது தலைப்பு இப்படித்தான் இருக்கிறது. தலைமை பதவியில் இருந்து மஹிந்தவை உடன் நீக்குக ஆச்சரியக்குறியோடு பொதுநலவாய அமைப்பிடம் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை என்கிற செய்தி. நேற்றைய தினம் கருத்து தெரிவித்தவர் மங்கள சமரவீர அவர்கள் கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகோத்த தலைமையகத்தில் ஐக்கிய தேசிய தலைமையகத்தில் நடைபெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் கணினி ஆசிரியர் 4ஆம் மாடியில் யாழில் புலி பிரசுரங்கள் அச்சிட்டாராம் என்கின்ற செய்தி இங்கே இருக்கின்றது. மானிப்பாய் பகுதியில் வைத்துத்தான் இந்த பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது சொல்லணும் என்று யாழ் போலீசார் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. ஜோசப் எம்பி லசந்தவை படுகொலை செய்தது அரசே, எரிக் சொல்ஹெய்ம் குற்றச்சாட்டு. அரசுதான் லசந்த விக்ரமசிங்க மற்றும் ஜோசப் பரராஜ் எம்பி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்று எரிக் சொல்ஹெய்ம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கின்றார். இது நாளை மறுதினம் மிகப்பெரிய ஒரு தீப்பந்தத்தை இலங்கையில் பற்றிவிடும் போது தொடர்பான அரசாங்கத்தின் பதிலை இன்று அல்லது நாளை எதிர்பார்க்கலாம். கசினோ சட்டமூலத்தை கூட்டமைப்பதற்கும் சம்பந்தம் தெரிவிப்பாம். இப்போது அவர்கள் தென்னாப்பிரிக்க விடயங்கள் இன்று மீண்டும் பாராளுமன்ற விடயங்களுக்கு வந்திருக்கின்றார்கள், கூறுகின்றார்கள் கசினோ சட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். ஏற்கனவே தினம் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவின் பிரபல வர்த்தகர் ஜேம்ஸ் பெக்கர் அவர் தான் இந்த கசினோ சூதாட்டத்தை இங்கே முன்னெடுக்க இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாக பாராளுமன்றத்தில் மீண்டும் அவரது பெயர் ஒழிக்கலாம் இன்றைய தினம். ஜேவிபி எதிர்க்கிறது, முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்க்கிறது, அரசாங்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளான முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஜாதிக ஹெல உரிமையை இப்போது குறிப்பாக சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறி மொத்தமாக கூட்டினாலும் அந்த எண்ணிக்கை அரசாங்கத்தை உயர்த்த முடியுமா? தற்பொழுது அரசாங்கத்துக்கு 160க்கும் அதிகமான ஆசனங்கள், முஸ்லிம் காங்கிரஸ் மேல உரிமையும் மறுபக்கம். ஆனால் குறிப்பாக அரசாங்கத்திலும் அதிருப்தியாளர்கள், அதாவது 40க்கும் அதிகமானோர் இருப்பதாக அண்மையில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன பல்வேறு அரசியல் தரப்புகளால். ஆனால் இத்தகைய ஒரு வாக்கெடுப்பு வரும் பொழுது அது எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவை இந்த குறிப்பாக கஜமன் ஒரு விடயம், இந்த வாக்கெடுப்புகளின் போது இந்த விடயங்கள் தெரிய வர மாட்டாது. ஆயினும் ஒரு பாராளுமன்ற கலைப்பு அல்லது மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுதுதான் இந்த ஆட்சி மாற்றங்கள், ஆசன மாற்றங்கள் அதிக அளவில் இடம்பெறுவதை அவதானிக்க முடியும். இங்கே ஜேபியுடைய கேலி சித்திரம், வடக்கண்ணா அரசியலில் அப்பாவின் குழந்தை உள்ளம் யாருக்கு புரிய போகிறது? அந்த விளையாட்டு துப்பாக்கி கையில வச்சிருக்கிறாரா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏனென்றா அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கு, அந்த துப்பாக்கியை தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இன்று எதிரணியில் ஊர்வலம் பார்த்திருக்கிறார். ரைட், அந்த விளையாட்டு துப்பாக்கி கொடுக்கணும், விட்டேனா பார் என்று கொண்டு அவர் செல்கின்றார். இது மத்தளை விமான நிலையத்தில் நடந்த அம்பாந்தோட்டை மத்தளை விமான நிலையத்தில் நடந்த அந்த செயற்பாடும், அதைத் தொடர்ந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களுடைய கருத்துக்கு பின்னர் வந்த ஒரு கேலி சித்திரமாக பதியப்படுகிறது. ஜேபி நீங்கள் சூட்சமான கேலி சித்திரம் வருவதில் கில்லாடி என்பது தெரிகிறது. கிழக்கு மக்களின் குரல் சுடரொளியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அண்மை காலமாக கிழக்கு மக்களின் குரல் பதியப்படவில்லை,
இப்போது இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இணைய பத்திரிகைக்கு செல்லலாம். இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் சொல்லக்கூடிய செய்தி இது. விக்னேஸ்வரனை அவசரமாக அழைப்பதில் டில்லி ஆர்வம், வெளிவிவகார அமைச்சர் தீவிர முயற்சி. விக்னேஸ்வரனுக்கு நம்பிக்கை அளிக்கும் செய்தியை மேல் மாகாண சபை முதலில் அனுப்ப வேண்டும். கன்னி அமர்வில் மனோ கணேசன் தெரிவிப்பாக இருக்கின்றது. 51 வாக்குகளை தனித்து நின்று பெற்று இன்று மேல்மாகாண சபையில் நமது கட்சி கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் வாழும் 4 லட்சம் மேலான தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் கடந்த முறை பார்த்தீர்களாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்த போது அதிகமான ஆசனங்கள் கிடைத்தன. தனித்து போட்டியிட்டவர்கள் 2 ஆசனங்கள் தான் கிடைத்திருந்தன. உண்மையான இன்னும் சில மாகாண சபை உறுப்பினர்கள், தீவிரமாக இயங்கிய உறுப்பினர்கள் தவறவிடப்பட்டிருக்கிறார்கள். மனோ கணேசன் ஜனநாயக மக்கள் முன்னணியிலும் அண்மையில் குமரகுருபரன் நீக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான செய்திகள் இருக்கும் பட்சத்தில் இப்படியான செய்தி வருகிறது. அதே நேரத்தில் அவர் கூறிய விடயம், விக்னேஸ்வரனுக்கு நம்பிக்கை அளிக்கும் செய்திகளை மேல் மாகாண சபையை முதலில் அனுப்ப வேண்டும் என்று. ஏற்கனவே வடமாகாணம் தனக்கான அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் தலையீடு செய்வதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே மேல் மாகாண சபை அந்த அதிகாரங்களை உரியவாறு பயன்படுத்தி அந்த செய்தியை, மாகாண சபை மீதான நம்பிக்கையை வடமாகாணத்திற்கு அனுப்ப வேண்டும். சரி வருகிறது. 58 தனியார் கம்பெனிகளில் முதலிட்டதால் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு 1170 கோடி ரூபாய் இழப்பு, கணக்காளர் நாயகம் தெரிவிப்பு. இலங்கையில் இன்று இருக்கக்கூடிய முதல் 5 இடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கோடீஸ்வரர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான். ஆனால் 58 தனியார் கம்பெனி முதலிட்டதால் ஊழியர் சேமநாள நிதியம் 1170 கோடி ரூபாய் இழப்பு என்று சொல்லப்படுகின்றது. அண்மை காலத்திலே வந்த இது கொஞ்சம் கணக்கில் சார்ந்தபடியும் சிலருக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உலக வங்கியினுடைய கணக்கீட்டு அறிக்கை, குறிப்பாக இலங்கை சம்பந்தமான அறிக்கையில் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியின் குறியீடும் 2050ஆம் ஆண்டு இலங்கை மிக வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற அந்த எதிர்வு கூறலும் இந்த 58 கம்பெனிகளை முதலிட்டதால் எப்படி இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்ற கேள்வியை கேட்க வைக்கிறது. சேமலாப நிதியம் தொடர்பில் அண்மை காலமாக சர்ச்சை நிலவி வருகிறது. ஏற்கனவே சேமலாப நிதியை ஊழியர்கள் வங்கிகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஒரு புதிய நடைமுறையை பொது நிர்வாக அமைச்சு அறிவித்திருந்தது. இந்த அடிப்படையிலே தற்பொழுது என்னுடைய கேள்வி இலகுதான். இதை நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக இப்போது கணக்கிடுவதற்கு மக்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கிறது. நல்ல ஒரு இலகுவான கேள்வி. இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட அலாபமா அல்லது தெரியாமல் நடைபெற்றதா? ஊழியர் சேமலாப நிதியம் வேறு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களும் எண்ணில் அடங்காத அளவில் இடம்பெற்றிருக்கின்றன. இது போல அடுத்து என்னுடன் அவரும் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை. இந்திய பயணம் தொடர்பாக தனக்கு இதுவரை செய்தி கிடைக்கவில்லை என்று வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் குறிப்பிட்ட கருத்து. ஏற்கனவே அவரது அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள், அவர் தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஆர்வத்துடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி. ஏற்கனவே முதலாக மன்மோகன் சிங் அவர்களை வடக்குக்கு வர சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று விலகிய தெரியும். ஜெனீவா மாநாடு இடம்பெற்று, இது அடுத்த அறிக்கையாக நாங்கள் பார்க்கலாம். தாக்குதல் குறித்து சபாநாயகரிடம் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்று முறையிடுவர் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இன்றைக்குதான் முறையிட போறாங்களா? அதாவது பாராளுமன்றத்தில் முறையிடுவதற்கான ஏற்பாடுகள் அதன் பின்னர் பார்லிமெண்ட் அமர்வுகள் நடைபெறவில்லையா? இல்லை, கடந்த வாரம் அல்லவா இது இடம்பெற்றது. ஆகவே அது விடுமுறை காலம் இல்லையா? பாதுகாப்பான குடிநீர் மக்களின் அடிப்படை உரிமை என்கின்ற தேவை. அதே நேரத்தில் காணி சுவீகரிப்பை நிறுத்த வேண்டும். இந்த காதால கேட்டு அந்த காதால விடும் படம் பிரதீப்பினுடைய கேலி சித்திரம். இது விலகிவிடும் மக்களுக்கு நேரடியாக. அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். மெட்ரோ சொல்லக்கூடிய செய்திகள் இவை. மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. திருக்கோயில் பிரதேச பாடசாலை ஒன்றில் 5 மாணவிகளை 3 மாதங்களாக துஷ்பிரயோகம், ஆசிரியர் கைது. இந்த செய்திகள் பத்திரிகையில் வரும்போதே கவலைக்கிடமாக இருக்கின்றது. செய்த அந்த கொடூர மனம் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாணவிகளுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தைக்கு தந்தையா இருக்கக்கூடிய ஒருவருக்கு அது புரியக்கூடியதா இருக்கும். மிக பதிவான, அதாவது மிகவும் அடிப்படையற்ற ஒரு ஒழுக்கமற்ற சில ஆசிரியர் சொல்வதற்கு கவலையாக இருக்கும். மனிதன் என்று தான் சொல்லணும். சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மனிதனிலே உள்ளடக்கப்பட மாட்டார்கள். இப்படியானவர்கள் இருக்கும் போது உண்மை தந்தைகளுக்கு இந்த உலகம் சந்தேகங்களை விடுவதிலே எந்த தப்பும் இல்லை. சாதாரணமாக நீதிமன்றங்களிலே குழந்தை சார்பான பிரச்சனைகள் நடைபெறும் போது அனைத்து நீதிபதிகளும் தந்தை சார்பாக ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்பதற்கு இவ்வகையான அடிப்படையாக இருக்கும் என்றுதான் அப்படியான விடயம் தான் சொல்றேன். கவலைக்கிடமான செய்தி. சீதன ஒப்பந்தத்தை மீறிய மாமனாரை கொலை செய்து 2 மைத்துனர்களையும் காயப்படுத்திய நபர் கைது. மாமனாரை கத்தியால குத்திருக்கிறாங்க. இது கட்பு கெதர என்கின்ற இடத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தியாக இருக்கிறது. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? இனிமேல் ஏன்னா அந்த அளவுக்கு பண தட்டுப்பாடு மக்களிடம் இருக்கோ தெரியல, அல்லது பழக்க வழக்கங்கள் இப்போது மிகவும்
கேவலமாக, அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது போல் தெரிகிறது. சமூகத்திலிருந்து வரும் செய்தி இது, நாங்கள் சொல்லவில்லை. மேலும் கொடுமை, அதாவது சீதனம் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்த பாடில்லை. ஆக இவ்வளவு காலம் சீதன பிரச்சனை அந்த பெண்களுக்கு தான் வந்திருக்கிறது, இப்ப பெண்களை பெற்ற தகப்பனுக்கு வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, மேல் மாகாண சபை நேற்றைய அமர்வில் பங்கு பெற்ற ரோய்ஸ் விஜித பெர்னாண்டோவுக்கு அனுமதி இல்லை, கைவிலங்குடன் மீண்டும் அழைத்து செல்லப்பட்டார் என்ற செய்தியாக இருக்கிறது. ரோய்ஸ் விஜித பெர்னாண்டோ உங்களுக்கு தெரியும், அந்த கொலை சம்பவத்தில் நிதி நிறுவன பணக்கொள்ளை சம்பவத்தோடு தொடர்புடையவர் என்று கைது செய்யப்பட்டார். தற்பொழுது விளக்கமறியல். ஆனால் அது குறிப்பாக மேல் மாகாண சபையினுடைய தேர்தல் நடைபெற முன்னரே அந்த கைது நடைபெற்றிருந்தது அல்லவா? அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதன் பின்னர் ஆனால் அவர் மீண்டும் தெரிவு செய்ய தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்று அவர் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கைவிலங்கோடு சொல்கின்றார். அடுத்த செய்தி, 83 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணத்துடன் கிராண்ட் பாஸை சேர்ந்த தாய், மகள் உட்பட 3 பெண்கள் கட்டுநாயக்கவில் கைது என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. பெண்களும் இப்போ தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை இப்படியான என்ன சொல்வது, போதைப் பொருள் கடத்தல் அல்லது பண நோட்டு கடத்தல் போன்றவற்றுடன் ஈடுபடுவதாக தெரிகிறது. நேற்று அதிகாலை இந்தியாவிலிருந்து, அதாவது இங்கே கடத்தி வர முற்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெருந்தொகை வெளிநாட்டு நாணயத்தாள்களையும் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு போதைப் பொருள் விநியோகம், ஹட்டனில் போலீசார் ஒருவர் கைது. போலீசார் தான் கூடுதலாக போதைப் பொருள் விநியோகம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே போலீஸ் அதிகாரி ஒருவர் மீதான வழக்கு இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொலனாவா பகுதியில். இப்படியான செய்திகள் இருக்கின்ற இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகை செய்திகளை நாங்கள் கண்காணித்து விட்டோம். நாளையும் பிரஸ் ரிலீஸில் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அமர் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.